ரவுண்டட் டெசிமல். இப்போ ரவுண்டிங் ஆஃப் டெசிமல் நமக்கு நம்மளோட டே டு டே லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு 5 டிஜிட், 6 டிஜிட் மேல நம்ம போயிட்டே இருக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் த டிஜிட். நம்ம என்ன டிஜிட்ட ரவுண்ட் ஆஃப் பண்றோமோ, அத நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு ரைட்ல இருக்கிறத நம்ம பார்க்கணும். ரைட்ல என்ன டிஜிட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா, இஃப் த டிஜிட் இஸ் லெஸ் தென் 5 லெஸ் தென் 5னா நம்ம அப்படியே விட்டுடுறோம். ஆனா அது அந்த டிஜிட் இஸ் தென் அண்டர்லைன் டிஜிட் ரிமைன் த சேம். அதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், இது நம்ம இம்பார்ட்டன்ட். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் பாருங்க. யூ ஹாவ் டு ஆட் 1. சரியா? ஆஃப்டர் ரவுண்டிங் ஆஃப் இக்னோர் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப்டர் த அண்டர்லைன் டிஜிட். நம்ம எந்த டிஜிட் ரவுண்ட் பண்றோமோ அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுடணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடுத்திருக்காங்க. ரவுண்ட் 2.367 டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம டெசிமல் சொல்றோம். பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறது என்னது? ஹோல் நம்பர். இப்போ இத நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் த டிஜிட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? தென் லுக் அட் த டிஜிட் ரைட் டு த அண்டர்லைன். இப்போ ரைட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ரைட்டா? 3 இருக்கு. 3 வந்து இட் இஸ் லெஸ் தென் 5 தானே? So 3 is less than 5. அப்போ என்ன பண்ணணும்? The underlined digit remains the same. அப்போ இதோட ஆன்சர் என்னது? The answer is 2. The underlined digit remains the same. நமக்கு ஆன்சர் 2 தான். அப்புறம் after rounding off ignore all the digits. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது எல்லாத்தையும் விட்டுடுறோம். அவ்வளவுதான். So the answer is 2. இப்போ next one பார்க்கலாம். Round 99.95 to the nearest 10th place. So முதல்ல 10th place அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இது இந்த 9 வந்து என்னது? இது டென்ஸ். ஸோ நான் உங்களுக்கு எழுதுறேன். 99.95 கொடுத்துருக்காங்களா? இது என்னது? டென்ஸ். இது என்னது? ஒன்ஸ். இது என்னது? டென்ஸ். டிஎன் டிஎன் டிஹெச்எஸ் அப்படின்னா என்னது? டெசிமலுக்கு இருக்கிறோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம 10th சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹண்ட்ரட்ஸ். கிளியரா? இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ரவுண்ட் 99 to the nearest 10th place. அப்போ 10th place நம்ம எது? இந்த 9. ஸோ இந்த 9 நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன? யூ ஹாவ் டு லுக் இது வந்து நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் டிஜிட் என்ன இருக்கு? 5 இருக்கு. ரைட்? 5. அப்போ 5 is equal to 5 தானே? நமக்கு if the digit is greater than or equal to 5 then add 1 to the underline digits. இப்போ நம்ம இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? எந்த டிஜிட்டை அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அதுக்கு கூட 1 ஆட் பண்ண போறோம். இப்போ 1 ஆட் பண்ணா என்ன வரும்? 9 plus 1 என்னது? 10. ரிமைண்டர் இங்க 1 வரும். இங்க பாயிண்ட் இருக்கு. திரும்ப 9 plus 1 10. ரிமைண்டர் 1 வரும். 10. ஸோ நமக்கு 1 ஆட் பண்ண அப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா you are getting 100. ஓகே. ஸோ நம்ம 1 ஆட் பண்ண அப்புறம் நமக்கு என்ன வருது இங்க பாத்தீங்கன்னா this is இத விட்டுறோம். 0, 1, 100. So what is the answer? Answer is 100. கிளியரா? நம்ம 4 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். எது 10th பிளேஸ்? இதை நம்ம 10th பிளேஸ்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம இது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா this is greater than 5. அப்போ 5 or equal to 5. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எந்த டிஜிட் அண்டர்லைன் பண்ணிக்கிறோமோ அது கூட 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 100 வரும். The answer is 100. கிளியர்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரவுண்ட் 526583 அப் டு 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல். அப்போ டெசிமலுக்கு அப்புறம் 2 பிளேஸ் இருக்கணும். இந்த பிளேஸும் இந்த பிளேஸும். ஸோ இந்த 2 பிளேஸ் இதுதான் லாஸ்ட் பிளேஸ். இது 2 பிளேஸ் தான். டெசிமலுக்கு அப்புறம் 2 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 2ல லாஸ்ட் ஏதோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இருக்கிறது நம்ம என்ன பண்றோம்? 8. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 8 இருக்கு. அதுக்கப்புறம் இருக்க ஒரு டிஜிட் மட்டும் பார்த்தா போறோம். அதுக்கப்புறம் 8 இருக்கு. ஸோ 8 is greater than 5. ஏன்னா இது less than 3. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இது 8 is greater than 5. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அண்டர்லைன் பண்ணின டிஜிட் கூட 1 ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணா என்ன வரும்? இங்க 6 வரும். இங்க என்ன வரும்? 6 வரும். இங்க 2, இங்க 5.
So what is the answer? 52.66 is the answer. Clear? 2 டெசிமல்னா நம்ம இது 2 அதுக்கப்புறம் இருக்கிறத நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அந்த 8லாம் நம்ம திரும்ப எழுத தேவையில்ல. நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். Next, round 189.0007 up to 3 places of decimals கொடுத்திருக்காங்க. 3 placesனா என்னது? 1, 2, 3 places of decimal. So, இதோட நம்ம நிறுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இங்க என்ன இருக்குன்னு பார்க்கிறோம். இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. Right? 7 is greater than 5. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இது கூட 1 ஆட் பண்றோம். 1 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? இங்க 1 வரும். இங்க மத்ததெல்லாம் எதுவுமே இல்ல. இங்க 0, இங்க 0, இங்க என்ன இருக்கு? 189 அப்படியே தான் இருக்கு. So, this is the answer. 189.001. இப்போ இங்க 3 places. டெசிமலுக்கு அப்புறம் இது என்னது? டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் நம்ம இருக்கிறத என்ன சொல்லுவோம்? டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், அப்புறம் தௌசண்ட்ஸ். கிளியர்? டென்ஸ்னா என்னது? 1/10 அர்த்தம். ஹண்ட்ரட்ஸ்னா என்னது? 1/100 அர்த்தம். தௌசண்ட்ஸ்னா 1/1000. இதுதான் டெசிமலுக்காக தான் நம்ம அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸை நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டு வி காட் த ஆன்சர். ஸோ 4 ஸ்டெப் தான். எந்த டிஜிட்டை நாம ரவுண்ட் ஆஃப் பண்ணமோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது ரைட் சைடு, அதுக்கப்புறம் இருக்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கணும். லெஸ் தென் 5 இருந்தா அப்படியே விட்டுறணும். ஆனா அதுவே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம அண்டர்லைன் பண்ண டிஜிட்டோட 1 ஆட் பண்ணிக்கணும். கிளியரா?